ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ என்ன வீடியோவே இதுக்குள்ளே போடவே இல்லை. நேற்று புத்தாண்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி எல்லா சீரியலோட ப்ரிவியூவும் இன்றைக்கி போட்டாங்க கைஸ். எல்லா சீரியலும் இல்லை, இதயம்லாம் இன்னும் ப்ரிவியூ வரவே இல்லை. ஸோ வந்த சீரியல் வரைக்கும் நம்ம இப்போ ரிவ்யூ பார்த்துடலாம், சரியா? ப்ரிவியூ வச்சு தான் நான் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சீரியல் என்ன சீரியலு? கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் ப்ரிவ்யூ போட்டாங்க. என்ன ப்ரிவ்யூனா, மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யார்? கார்த்தியும் ரேவதியும் ஹனிமூனு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. இனி அங்கே வேறு உன் தொல்லையை தாங்கணுமான்னு என்னமோ பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க கார்த்தி. உடனே மாயா ஃபோன் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணுங்கிறாங்க. யார்? ரேவதியை. அப்போ சாமுண்டீஸ்வரி பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்போ மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகேஷ் திரும்ப வந்தான்னா நீ அந்த டிரைவர் கட்டின தாலியை கழட்டிட்டு மகேஷ் கையால் நீ தாலியை கட்டிக்குவியா அப்படிங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இதை கேட்டாங்க, ஜன்னலில் நின்று கேட்டாங்க. உடனே ரேவதி என்ன முடிவெடுக்க போகிறாள் அப்படின்னு சொல்லி நம்மளை ட்விஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ சாமி, இதே முடியலடா எங்களால். அதாவது உங்களுக்கு ஜீ தமிழை பொறுத்தளவு சாமி, தாலி, சரியா, பேய், பூதம், அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த கடத்துறது, அப்புறம் மாசமாக இருக்கிறத வச்சு மாசமாக இல்லாமல் நடிக்கிறது, இதெல்லாம் கைவந்த கலையாட்டிருக்கு ஜீ தமிழை பொறுத்தளவு. சாமி முன்னாடியே தப்பு பண்ணுவாங்களாமா. அப்புறம் அந்த சாமியவே இது பண்ணுவாங்களாமா. ஐயோ, மக்களோட நம்பிக்கையில் நல்லா விளையாடுறாங்க. யாருன்னா நம்ம ஜீ தமிழ்காரங்க. அதாவது இந்த தாலியை கட்டுறதுக்கு தான் 2 மாதம் கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து நம்மளை உயிரை வாங்கினாங்க, சரியா? ஒரு வழியாக கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலியை கட்டினாப்புல. இப்போ அந்த தாலியவே கலட்டுறதுக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார் அப்படின்னா நம்ம மாயா மேடம், சரியா? ஐயோ சாமி, அம்மா சாமுண்டீஸ்வரி ஆத்தா, தாயே, தயவு செய்து கார்த்திகிட்ட உண்மையை சொல்லி நம்ம கார்த்திக் ஹீரோவை காப்பாற்றும் ஐயா, சரியா? முடியல, கார்த்தி படுற பாடை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. அவன்லாம் எப்படி ஹீரோ தெரியுமா? செம்பருத்தியில் அப்படி காரை ஓட்டிட்டு நின்னானா அப்படி இருக்கும், மாஸ் என்ட்ரியாக இருக்கும், சரியா? ஆனால் இப்போ கார்த்திகை தீபத்தில் அவனை போட்டு சொதப்பி எடுத்துட்டீங்க. சரி, அடுத்து கார்த்திகை தீபம் சுத்தம் வேஸ்ட். இங்கே இந்த தாலியை கலட்டினான்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலி 0. யாருமே நாடகம் பார்க்க மாட்டாங்க. அவ்வளோதான், கார்த்திகை தீபம் முட்டை மார்க்கு தான். அதுக்கப்புறம் என்ன சீரியலு போட்டாங்க? வீரா சீரியலில் என்ன ப்ரோமோ போட்டாங்கன்னா, அதான் அந்த கார்த்தி என்னை மன்னிச்சிடுங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லி உழுகிறாப்புல. உடனே நம்ம அத்தைக்காரி யார்? நம்ம வள்ளியக்கா இருக்குல்ல, வள்ளியக்கா, என்ன தான் நீ தாலி கட்டினாலும் அவள் தான் உன் பொண்டாட்டின்னு அவள் கூட தான் சேர்ந்து வாழணும், அந்த லூசு பக்கி. உடனே கார்த்தி வேகமாக ஓடுறான். எதுக்கு ஓடுறானே தெரில. அதுக்கப்புறம் பிருந்தா கிட்ட போய் அவள் போய் சொல்கிறா, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னோடனே பின்னாடி அதை நம்ம அந்த விஜயக்கா அடுத்தவன் புருஷன் கூட போய் பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்குது. உடனே பிருந்தா போய் சூசைட் அட்டன் பண்ணிக்கிறாப்புல. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவ்வளோதான், வீரா சீரியலை பொறுத்தளவு அவ்வளோதான் கேஸ். அதான் நான் சொல்லலையா, கார்த்திக் பிருந்தா ஜோடி ரொம்ப சூப்பராக இருந்தது. தயவு செஞ்சு சீக்கிரம் அந்த 2 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்கடா, அப்போ தான் நாடகம் நல்லா இருக்கும். ப்ளீஸ்டா, இந்த விஜயக்காவை அடித்து பத்துங்கடா, நாடகம் நல்லாவே இல்லைடா. அவர் ரியாக்ஷன் நடிப்போம் அப்படியே நம்ம யார்? சூர்யா படத்தில் சூர்யாவை சாப்பிட்ருவாளாட்டிருக்கு, எஸ்ஜே சூர்யாவை சாப்பிட்ருவாளாட்டிருக்கு, அந்தளவுக்கு நடிச்சிட்டு இருக்கிற அவர். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல் போட்டாங்க? அண்ணா சீரியல். அண்ணா சீரியலில் ஏற்கனவே யார்? பரணி சொல்லியிருப்பா ஏற்கனவே, இந்த மாதிரி அதிகாரிகிட்ட நம்ம பகைச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் நம்ம சிரிப்பு போலீஸ் வைஜெயந்தி ஐபிஎஸ் அக்கா இருக்காங்க இல்லையா, வீராவை மாட்ட வைக்கணும்னு திருட்டு பழியை தூக்கி அவன் மேலே போட்டிருக்காப்புல. ஸோ இதை நம்ம அண்ணா எப்படி மீட் எடுத்து தங்கச்சியை போலீஸ்காரியாக ஆக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ட்விஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டேஷனில் பரணியும் அந்த இவனும் பார்க்குறாங்களாமா, சண்முகமும். அப்போ கூட அவளுக்கு தெரியல, யாருக்கு? வீராக்கு. இவெல்லாம் போலீஸ்காரியாகி திருடனை கண்டுபிடிக்க போகிறான். ஐயோ சாமி, முடியலையா, முடியல. பரணி அழகாக கண்டுபிடிச்சிட்டா, உன் மேலே இது போட்டிருக்கிறது ஒரு பழி, இந்த பழியை நம்ம தான் துடைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்பல. என் மேலே யார் பழி போட்டிருப்பா? அது பேசுகிறத பார்க்கணும். வீரா பேசுகிற அப்படியே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது.
என்னென்ன சொல்கிற விளக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த யார் கனியா அவள் வந்து அவள் சொல்ல ஏதோ டிராயிங் வரைகிறாப்புல, இவனை வந்து நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்குள்ளே எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க. இதுதாங்க அண்ணா சீரியலு. அண்ணா வந்து தங்கச்சியை வந்து போலீஸ்காரியாக ஆக்குறாங்க இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. சரி, அண்ணா சீரியல் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வேறு என்ன சீரியல் போட்டாங்க, சந்தியாராகம். அப்பா சாமி, அந்த சந்தியாராகத்தில் ரகுராம கொள்றதுக்கு பெட்ரோலை ஊற்றுவாங்களாமா. ஏண்டா மேலே ஊற்றையில் பெட்ரோல் வாசம் கூட தெரியாமையா இருக்குமாடா? ஏன்டா இப்படி மக்களை முட்டாளாக்குறீங்க? பெட்ரோலை ஊற்றுறாங்களாமா. அதை வந்து மறுபடியும் மாயா தான் கண்டுபிடிச்சி தனாகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் 2 பொம்பளையை வந்து மஞ்சள் தண்ணியை ஊற்றுவாங்களாமா. உடனே இந்த விஷயம் வந்து புவனேஸ்வரி தான் இதை செஞ்சான்னு சொல்லி யார் ஜானகிட்ட போய் சொல்லுவாளாமா மாயா. உடனே சொன்னோன்னே இவன் வந்து கட்டி வச்சு மரத்தில் வச்சு அடிப்பாளாமா புவனேஸ்வரியை. கருமம் முடிச்ச நாடகம்டா, கருமம் முடிச்ச நாடகம் சந்தியாராகம். என்னடா நாடகம் எடுக்கிறீங்க? இவன் உடனே புருஷனுக்கு ஒன்றுனா கண்ணகி அவதாரம் எடுக்கிறாங்களாமா. ஆட விளக்கண்ணைகளா, சீனுக்கிட்டேயும் ரகுராம்கிட்டேயும் உண்மையை சொல்கிறதுக்கு ஹரிச்சந்திரன் அவதாரம் எடுங்க. மற்ற அவதாரத்தை எடுத்து என்ன செய்ய போகிறீங்க? கண்ணகி அவதாரம் எடுத்து இப்போ இந்த அம்மா என்னத்தை சாதிக்க போகுது? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. சந்தியாராகம் சுத்தம் ஜோறு போடும், சுத்தம் வேஸ்ட்டு, சுத்தத்திலும் வேஸ்ட்டு. அப்புறம் என்ன சீரியல் போட்டாங்க ப்ரிவியூ? வேறு என்ன, மாறி மறுபடியும் அந்த காப்பாற்றி மண்டபத்துக்கு வர்றாப்புல. அதுக்குள்ளே மறுபடியும் இவன் இந்த தாராக்காரி வந்து மறுபடியும் அந்த சரஸ்வதின்ற ஒரு அம்மா இருக்குல்ல, துர்காவோட அம்மா, அவள் தலையில் கட்டையால் அடித்து எங்கேயோ கொண்டு போய் போட்டுருவாளாட்டிருக்கு. ஆக மொத்தம் வில்லன்களுக்கு தான் ஃபேவராக எடுக்கிறாங்க எல்லா நாடகமும், நல்லவங்களுக்கு யாருமே ஃபேவராக எடுக்கவே இல்லை. அப்புறம் என்ன சீரியல் போட்டாங்க ப்ரிவியூ? சந்தியாராகம் பேசிட்டேன், கார்த்திகை தீபம் பேசிட்டேன், வீரா பேசிட்டேன். வேறு கெட்டி மேளம்லாம் போடவே இல்லை கைஸ். கெட்டி மேளத்தில் வந்து மகேஷோட சுயரூபம் வந்து இவளுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. சரிங்களா, அவள் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவளுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல் இருக்குது? வள்ளியின் வேலன் வந்து ஏதோ போயிட்டுருக்கு கதை. சீக்கிரமாக அந்த 2 ஜோடியை சேர்த்து வைக்கிறதா கதை மூவ் ஆகிட்டுருக்குது. அவ்வளோதான். நான் அந்த இதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை கைஸ். வள்ளியின் வேலையெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. அப்போ பார்ப்பேன், எனக்கு அந்த கதையும் புரியாது, ஒன்றும் புரியாது. வேறு என்ன சீரியலு? அண்ணா சீரியல் பேசியாச்சு, சந்தியாராகம் பேசியாச்சு, அவ்வளோதான் கைஸ். நீ இதையும் சீரியல் ரிவ்யூ வரல, நீ வந்துச்சுன்னா நம்ம சீரியல் ரிவ்யூ இது சீரியல் 2 மணிக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம், ஓகேவா? அவ்வளோதான் கைஸ், எல்லா சீரியலும் நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் ஜீ தமிழை பொறுத்தளவு நாடகன்ற பேரில் நம்மளை கழுத்தை அறுக்குறாங்க. டிங் 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 டிங். பாய் கைஸ். 2 மணி, அதாவது 2:30க்கு பார்க்கலாம். இதையும் சீரியல் முடிஞ்ச ரிவ்யூ பார்க்கலாம், ஓகேவா? பாய் சொல்லிடு. பாய்.